டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து மூளையில் தேங்கி நிற்கும் திரவம், அதனை வளர்த்து விடுவதிலும் ஆணின் பங்கு 50% என்பதையும் பல ஆண்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இன்றைய சமூக அமைப்பில் குழந்தையை வயிற்றில் சுமக்கும் பொறுப்பு மட்டுமல்லாமல் பெரியவனாக வரும் வரைக்கும் வளர்த்துவிடும் பொறுப்பும் பெண்களுக்கு முழுமையாக சுமத்தப்பட்டுவிட்டது. இது பிழையான கணிப்பாகும். குழந்தை வளர்ப்பில் அரைவாசி பங்கை ஆண்கள் பொறுப்பேற்க வேண்டும். குழந்தைக்கு உணவூட்டி விடுவது, மலம் கழித்தால் கழுவி விடுவது உட்பட குழந்தையின் அனைத்து வேலைகளிலும் தந்தை கட்டாயம் பங்கேற்க வேண்டும். அப்போதுதான் வளரும் குழந்தையின் முழு ஆற்றலையும் தட்டி கொடுத்து சிறந்த மனிதனாக வாழ வைக்க முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0716968518 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். குழந்தைக்கு தேவையான மருந்தை வாங்குவதற்கு என்னிடம் பணம் இல்லை. என்னையும் எனது குழந்தையையும் பராமரிப்பது எனது தம்பியும் தாய் மாமாவும் தான். என்னிடம் இருக்கும் சொத்தெல்லாம் இந்த 2 குழந்தைகளும் இதுவும் தான். சொல்லிக்கொண்டே காதில் தொங்கிக் கொண்டிருந்த 2 தங்கத்தோடுகளை கலற்ற ஆரம்பித்தாள். வேண்டாம், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மருந்து வாங்குவதற்கு வேறு ஏதாவது ஏற்பாடுகள் செய்வோம் என்று சொன்னேன். எப்படியோ மருந்து வாங்கப்பட்டது. குழந்தை 14 நாட்கள் எனது வார்டில் இருந்தது. காய்ச்சலும் வாந்தியும் குணமடைந்தன. அதற்கு மேல் குழந்தையின் அடிப்படை நோயை குணமாக்க எங்களை படைத்த அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை தரவில்லை. 15வது நாள் குழந்தையை தூக்கி கொண்டு இந்த குழந்தையோடு சேர்ந்து பிறந்த மற்றைய சாதாரண சிறுவனையும் தனது துணைக்கு அமர்த்தி கொண்டு வைத்தியசாலையின் வாசலை கடந்து சென்றாள் அநீதி இழைக்கப்பட்ட அந்த பெண். தந்தைமார்களே, இந்த உலகில் நீங்கள் தப்பிவிடலாம், ஆனால் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இவ்வாறான பெண்கள் விசாரணைக்கு கொண்டு வரப்படும் போது உங்களுக்கு ஒளிந்து கொள்ள இடம் கிடையாது. அவர்களுடைய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்பட்டால் குற்றவாளிகள் அதில் இருப்பதைக் கண்டு பயந்து, எங்களுடைய கேடே, இதென்ன புத்தகம், சிறிதோ பெரிதோ ஒன்றையும் விடாது இதில் வரையப்பட்டிருக்கிறதே என்று கூறுவதை நீர் காண்பீர். அவர்கள் செய்த யாவும் அதில் இருக்க காண்பார்கள். உமது இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல் குர்ஆன் 18வது அத்தியாயம் 49வது வசனம்.